என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுடைய கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாமே வந்து ஒரு பேசிக் கொஷின்ஸாக தான் எல்லாமே வந்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஷின்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமவெளி எப்படி அழைப்பீர்கள்? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் பி, மருதம். அட்லஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. அட்லஸ் அப்படின்னா வந்துட்டு வரைபடங்கள். எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பீர்கள்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் ஏ, 100. 4வது கொஷின், காவிரி யாருடைய ஆறு? காவிரி வந்துட்டு யாருடைய ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோழருடைய ஆறு. கல்லணையை கட்டினது வந்து யார் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஷின் கேட்குறாங்க. ஸோ 5வது கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 5வது கொஷினுக்கு ஆன்சர் வந்துட்டு கரிகால சோழன். ஸோ 6வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஸோ இது வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் டி, மனோன்மணியம் சுந்தரனார். 7வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் சி. 8வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது? ஸோ நம்ம தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பொங்கலை தான் வந்துட்டு தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம். ஸோ அது ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் சி, பொங்கல். 9வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் யார்? பொய்யில் புலவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இது நம்ம திருக்குறளை படித்த ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு இந்த கொஷினுடைய ஆன்சர் வந்து கிளியராக தெரியும். ஸோ நம்ம திருவள்ளுவர் தான். ஸோ 10வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளிரும் விலங்கு எது? ஸோ பிளிரும் விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலி. அடுத்த கொஷின் 11வது வந்துட்டு யாழ் எனப்படுவது யாது? ஸோ யாழ் எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறான். இது வந்துட்டு நரம்பு கருவி. 12வது கொஷின் நமது தேசிய மரம். நம்மளுடைய தேசிய மரம் எது? ஸோ நம்மளுடைய தேசிய மரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆலமரம். 13வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமது தேசிய பறவை. நம்மளுடைய தேசிய பறவை எது? மயில். ஸோ 14வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எது வேகமான போக்குவரத்து? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வந்துட்டு தொடர் வண்டி, கப்பல், பேருந்து, விமானம். ஸோ இதில் வந்து எது வந்து அதிக வேகமாக வந்து பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விமானம் தான் அதி வேகமாக வந்து பயன்படுத்தக்கூடியது. முயற்சி திருவினையாக்கம் என்பது ஒரு பழமொழி. இந்த பழமொழி வந்து எதில் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது வந்துட்டு இதனுடைய 15வது கொஷினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொன்றை. 16வது கொஷின் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது. ஸோ மிக உயர்ந்த இப்போ வந்து இந்தியாவில் வந்துட்டு பல விருது இருக்குது. ஸோ இதில் வந்து எது முக்கியமான விருது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. ஸோ என்ன விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் சி, ஞானபீட விருது. 17வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம். ஸோ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே அணுகுண்டு சோதனையை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 17வதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொக்ரான்.
18வது கொஷின். ஸோ 18வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ குணமுடைய தாவரம் எது? ஸோ இதை வந்து நம்ம வந்து நார்மலாகவே இது வந்து ஜென்ரலான ஒரு கொஷின். இதை நம்ம பார்த்தோன்னே இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா தேக்கு வந்து ஒரு மருத்துவ குணம் இல்லாத இது, சந்தனமும் மருத்துவ குணம் உடையதில்லை, வாழையும் வந்து மருத்துவ குணம் உடையது அல்ல. ஸோ இதில் வந்துட்டு துளசி மட்டும்தான் மருத்துவ குணம் உடையது. 19வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? ஸோ 19வது கொஷினுக்கு ஆன்சர் என்ன? மனிதனுக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? 2. 20வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மேலே வீசப்பட்ட ஒரு பொருள் கீழ் நோக்கி விழ காரணம் என்ன? ஸோ அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம மேலே தூக்கி போகிறோம். ஸோ அது திருப்பி அது மேலே வந்து மேலே இருக்காது. ஸோ அது வந்து கீழே வந்து விடும். ஸோ அப்போ அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து புவி ஈர்ப்பு விசை தான் இதனுடைய காரணம். நமது தேசிய நதி எது? நம்மளுடைய தேசிய நதி எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கங்கை நதி தான் நம்மளுடைய தேசிய நதி. 22வது கொஷின் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர். 22வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 22வது கொஷினுக்கு உவே சாமிநாதர். 23வது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன். ஸோ ஔவைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்த மன்னன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதியமான். எந்த இடத்துல கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தருமபுரியில் கொடுத்தாரு. 24வது கொஷின் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பர் இயற்றிய நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் ஏ கம்ப ராமாயணம். ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற்றுமை. ஸோ அனைவருக்கும் நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம்.